Hi dears, welcome. நான் சங்கீதா. இது தினத்தோறும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு weight loss வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க weight loss ட்ரிங்க் குடிச்சா எப்படி weight loss ஆகும்னு சொல்லிட்டு. உடனே குடிச்ச மயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 கிலோ எல்லாம் குறைஞ்சிராது. அது எப்படி குறையும் அப்படின்னா நம்ம வந்து weight loss ட்ரிங்க் எடுத்துக்கிறப்ப நம்ம காலையில ஒரு சில ட்ரிங்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க காலையில எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா எஃபெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா நம்ம ஒரு சில பொருள் எல்லாம் சேர்ப்போம். அது வந்து நம்ம உடம்புல ஒரு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும். நம்மளுக்கு உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பெல்லாம் எங்காச்சும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கரைச்சி கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணவும் நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு இம்யூனிட்டி பவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஒரு சில சமயத்தில் நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கண்ட்ரோலாக இருப்போம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதிகமாக பசியாக சாப்பிட தான் வயிறு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்க காலையில் எந்திரிச்சதையும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும். இன்னொன்று நம்ம அந்த பசியாகிற இதுவும் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாத்ரூம்லாம் போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குண்டாயிடுவாங்க. முகத்துல எல்லாம் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் கூட இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம காலையில எந்திரிச்சு காலையில நைட் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பசி ஆகாம கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறோம். ரொம்ப பசி ஆகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்லயே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி. ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து கரெக்டா வந்து ஃபுட் எடுத்துக்க முடியாதா இருக்கும். அதாவது கரெக்டா வெயிட் லாஸ் பண்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்க முடியாதா இருக்கும். டைமுக்கு சாப்பிட முடியாதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே காலையில நீங்க எப்போ நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதாவது எப்போ சாப்பிட்றத அளவு ஃபுட்டை வந்து கம்மியா சாப்பிட்டு நீங்க காலையிலும் நைட்டும் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். சூப்பரா நமக்கு ஈஸியான ஒரு மெத்தட்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் இல்லாம டயட் இல்லாம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க வந்து இது இருக்கிற வெயிட்டவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா அதுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம காலையில எந்திரிச்சதையும் வெறும் வயிற்றுல நம்ம வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால காலையில நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா காலையில ஒரு டம்ளர் வந்து காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துங்க. ரொம்பவே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குள்ள அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொன்னு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பாத்தீங்க அப்படின்னா 1 வீக்கா வந்து நம்ம வெயிட் லாஸ் வீடியோ நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நேற்று நான் போடலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்து மேக்கப், அதனால வந்து என்னால் போட முடியல. நான் நார்மலாக எடுக்கிற ஃபுட்டே தான் எடுத்துக்கிறேன். அதே சப்பாத்தி அதே தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் அதையவே ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மலாக சாப்பிட்றதே சாப்பிடுங்க. ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் நாச்சு உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் அறியும். சாப்பாடு லெவல் கம்மியாக எடுத்துங்க. சாப்பாடு எடுக்கலைன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ட்ரிங்க் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிறது தான். பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பல், சின்ன பல் அப்படிங்கிறதுனால இது நாட்டு பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்குங்கனால அதை இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் வச்சு தட்டிக்கலாம். நீங்கள் இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாக தட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சும்மா இந்த மாதிரி பாருங்கள், அரையும் குறையுமா அந்த தோலோடையே வச்சு வந்து தட்டிக்கிங்க. அதை இன்னொரு பாத்திரம் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணின பின்னாடி ஒரு டம்ளர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு, அதை சேர்த்துக்குவோம். இந்த பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 பல் நான் சின்னதுங்கிற சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசுன்னா ஒரு 2-3 பல் சேர்த்துங்க. அது 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமனு ஒரு 2 பீஸ் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா லெமன் இந்த மாதிரி ஸ்கின்னோட சேர்க்குறப்ப இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் லெமன் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. உங்களால் அந்த சோம்பு ஃப்ளவர் குடிக்க முடியும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூனாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் இறங்கணும். நல்லா பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிறது கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். அந்த லெமனும் அந்த பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்பிள் சீடர் வினிகரெல்லாம் குடிப்போம். அதோட எஃபெக்ட் இதில் கிடைக்கும். அந்த ஆப்பிள் சீடர் வினிகர் குடிக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வராது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 99% அல்சர் வந்துடும். அதுதான் மெயின். அதனால் நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ இது நல்லா பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா அது வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த லெமனும் பூண்டு நல்லா வெந்துருச்சு. அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் குடிக்கிறேன்.
இதை நீங்கள் காலையிலையும் நைட்டும் வந்து குடிக்கலாம், வெறும் வயிற்றில் குடிங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை லெமன் வந்து என்னால் வெறும் வயிற்றில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மணி வாக்கில் சாப்பிட்டு, இல்லை 12 மணி கூட நீங்கள் சாப்பிட்டு கூட ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிக்கலாம். இது கூட நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சேர்க்குற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஹனி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துருப்பேன். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு உப்பு சேர்த்துனா தான் பிடிக்கும் ஹனியை விட. இருந்தாலும் சரி இன்றைக்கி கொஞ்சம் லெமன் சேர்த்துருக்கேன்னா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துனா சரி கொஞ்சம் ஹனி சேர்த்துக்குவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹனி சேர்த்துருக்கேன். அப்பப்போ நம்மளோட இதுக்கு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளால் என்ன குடிக்க முடியுமோ அதுக்கு அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா குடிக்க முடியாமலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது யார் வேணும்னாலும் குடிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கன்சீவாக இருக்கிறீங்க குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு குடிச்சுங்க. மற்றபடி இது எல்லாருமே குடிக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. குழந்தைக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் குடிக்கலாம். 2 மிளகு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா குடிக்க முடியாமலாம் இருக்காது. நான் இன்றைக்கி வந்து ஹனி சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டாக வேணால் உப்பு கூட ஹனி சேர்த்த பிடிக்கல அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் ஹனி சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில இன்க்ரீடியன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அது வேலையை செய்யும். அதுக்காக தான் நம்ம வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெயிட் லாஸ் ட்ரிங்க்கவே குடிக்க மாட்டேன். நம்ம வார கணக்கில் குடித்தோம் 10 நாளெல்லாம் குடித்தோம் அப்படின்னா எனக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்கை மாற்றிக்குவேன். எனக்கு இப்போ காலையில் கொஞ்சம் சூடாக குடிக்கணும், அதனால நான் வந்து இன்னைக்கு இதை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் அல்சர் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லெமனை வந்து லெமன் சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். சப்போஸ் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கரக்கரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் கொஞ்சம் கரக்கரன்னு தான் பண்ணும். இருந்தாலும் கொஞ்சம் சரி லெமன் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா லெமன் சேர்த்து குடித்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 11 சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி தான் குடிப்பேன். இப்போ வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிடுவேன். அப்போ சாப்பிட்ற கடையில் நான் எதுவும் எடுக்க மாட்டேன். இப்போ காலையில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். தண்ணி மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். அதுக்குன்னு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் குடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு டீ காஃபி அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதுதான் எடுத்திருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. இன்னும் ஒரு 12 மணிக்கு வந்து நம்ம எப்போ சாப்பிட்ற ஃபுட்டவே வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிட்றேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்ம என்ன ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிச் ஃபுட்டெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நான் 77 200 அந்த மாதிரி இருந்தேன். இன்னும் 2-3 நாள் கழிச்சுட்டு உங்களுக்கு நான் வெயிட் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கொருக்கா பார்த்தா நம்மளுக்கு ஐயோ என்னடா இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு, நம்ம இவ்வளோ சாப்பிடாம இருக்கு, இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கிறோம், என்ன ஒரு 200 கிராம் தான் குடிச்சு 300 கிராம் தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம இது பண்ணிடும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படிங்கிறப்ப நம்ம இன்னைக்கு வந்து சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணுறோம் இந்த வாரம்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும், உடனே எல்லாம் தெரியாது. அதனால நம்ம அப்பவே போட வேண்டாம். ஒரு 1 வீக் கழிச்சு எவ்வளோ கம்மியாக இருக்குது. அதாவது நார்மலாக எப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நான் சாதம் எல்லாம் எடுத்துக்கிறேன். சாதம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துக்குவேன். சாதம் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். சரி இந்த டைம் கொஞ்சம் சாதத்தோட வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டைமிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 12 வரைக்கும் தான் ஒரு சில நாள் 12 வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்றோம். மதியம் 12 மணி வரைக்கும், மறுநாள் மதியம் 12 மணி வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோலாக கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பழகணும்ல. அதுக்காக தான் ரொம்ப பசி கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபுட்டு மட்டும் நம்ம எடுத்து இன்னும் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ வெயிட் ஆகுது, எவ்வளோ கம்மி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்னோட ட்ரிங்க் இதுதான். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாம் குடிக்கல கொஞ்சம் வெதுன்னு குடிங்க. அதுதான். தேங்க்யூ, பை.